சுவாமிக்கு கொஞ்சம் வேடிக்கை பண்ணணும்னு தோணித்து. இந்த ஹாஸ்ய ரசத்தை சுவாமி இந்த பரிகாச ரசத்தை இங்கதான் வச்சிருக்காள். வால்மீகி லட்சுமணனை அப்படியே திரும்பி பார்த்தார். லட்சுமணன் கட்டி உட்காந்துருக்கார். அண்ணா இங்க ஏதோ திரும்பி பாக்குறேன், நீங்க ஏதோ பரிகாசம் பண்றதுக்காக பாக்குறதா தெரியுது. இங்க ஏதாவது பரிகாசம் பண்ணி அவளை அனுப்பிச்சேன்னா மறுபடியும் உங்ககிட்ட திருப்பி விடுவேன்னு சொன்னார். ஜாடையா அவளுக்கு தெரியாம சுவாமி சொன்னாள், உன்னால லட்சுமணா திருப்ப முடியாது, உங்ககிட்ட திருப்பி போடுறேன் பாருன்னு சொன்னாள். என்ன சூர்பனகேன்னு கூப்பிட்டாள் சுவாமி. என்னமோ ரொம்ப நாள் பரிச்சயம் உள்ளவள் மாதிரி கூப்பிட்டு, இது மாதிரி நீ ஒத்தி இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த அசட்டை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், தெரியாம கல்யாணம் பண்ணிவிட்டேன். இப்பவும் எனக்கு பாக்கியம்னா நீ எனக்கு பத்னியா வந்தா, உனக்கு இன்னூத்தி இருக்கப்படாது, நீ தனிச்சிருக்க வேண்டிய மலையாளம் போத்து. நீ இந்த போத்தூன்னு காட்டுல இருக்கு பாருங்க, அந்த போத்தூன்னு எரும மாடு நீ என்ன அர்த்தம் அப்படி சொல்றாள். போத்து இன்னொரு பசுவை கிட்ட கட்ட விட்டாது, காட்டுல பார்த்தா அது இன்னொரு மிருகத்தை கண்டா சிரி சிரி விழும், அதுல சேர்ந்தவள் நீ. உன் போன்றவளுக்கு இன்னூத்தி இருக்கப்படாது. ஆனா நீ வந்த ஒன்ன விடல, எங்க குடும்பத்திலேயே சேர்த்துக்கிறேன். என்ன அதோ உட்கார்ந்துட்டு இருக்கானே அனுஜஸ்துவேஷமே லக்ஷ்மணோ அபூர்ணி உட்கார்ந்துருக்கானே அவன் என் தம்பி. அவன் நல்ல நடையுள்ளவன், லட்சுமணன் பேரு, ஸ்ரீமானவன். எங்க குடும்ப சொத்து மூக்க அவன் பேர்ல தான் இருக்கு. அகிருதாரம் அவன் இன்னும் கல்யாணம் ஆகல. சுவாமி பொய் சொல்லலாமான்னு நமக்கு தோணும். அகிருதாரங்கிறார், அதுக்கு ரெண்டு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கலேன்னு அர்த்தம் உண்டு, அசகிருதாரா பத்னி கூட அழிச்சுன்னு வரலன்னு அர்த்தம் உண்டு. லட்சுமணன் பேரு அபாரமான வீரியம். அவனுக்கு விவாக சுகத்தை பத்தி அவன் கல்யாணம்னா எப்படி இருக்கும் அதை பண்ணிக்கணும்னு அவனுக்கு வேகம். நீ வந்தது முதற்கொண்டு உன்னைய பார்த்துட்டு இருக்கான். ஆத்துல சண்டை வர போடுறான், ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணலேன்னு. ஆகினால நல்ல சமயத்துக்கு நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த ரூபத்துக்கு அலங்காரம் பண்ணுவான் நாளா. பார்த்தார் லட்சுமணன், இப்படியா நீ பண்றீ, இது இருக்கட்டும் நினைச்சுட்டார். இவன் இங்கிருந்து நேரம் அங்க போனான். உன்னையே நம்பி வந்துட்டேன் லட்சுமணான்னு சொன்னார். என் உத்தியோகம் என்ன தெரியுமான்னு காட்டார். கதம் தாசஸ்யமே தாசி, நான் ராமனுக்கு வேலைக்காரன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு பாதி வேலை என்னிலேருந்து குறையும்னா என்னன்னு காட்டார். இது பரியந்தம் ராமனுடைய மறைவி சீதையனுடைய புடவை ரெண்டையும் துவைச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா சீத்தை புடவையை துவைக்க வேண்டிய வேலை இனிமே நாளைக்கு உன் தலையில விழி எம் மறைவி வர துவைக்கணும். இந்த காரியம் உனக்கு வரும். நான் சொல்றத கேளு. ராமன் ரொம்ப நாளா சீதை கழுவியா போட்டான்னு ஆத்துல சண்டை போடுறான். இப்ப நீ செரு பொண்ணா வந்திருக்க, உன்னை கல்யாணம் பண்ணி விடுவார். நீ ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் புடவை சீத்தை புடவை ரெண்டையும் துவைக்கிறேன், ராமனுடைய மறைவையும் சேர்த்து துவைப்பேன்னு சொன்னார். அவளுக்கு இது தேவையிலேன்னு தோணித்துதான். வால்மீகி வருத்தப்பட்டார். இந்த அசட்டுக்கு பரிகாசம் பண்றான்னு தோணலையே. மன்யத்தே தத்வச்சம் பரிகாச அவிச்சக்ஷணான்னு. பரிகாச ரசம் தெரியாத அசடு இதை சத்தியம் நினைச்சுக்கிண்டு, ராமா இந்த கழுவியான சீதையை இப்பவே நான் முழுங்கி போடுறேன்னு ராமனிடத்துல ஓடி சீதையை அள்ள போட்டாளா. சீதை மூர்ச்சையா கீழே விழுந்துட்டாள். உடனே சுவாமி லட்சுமணா அசத்துங்கிட்ட போய் பரிகாசம் பண்ணிவிட்டியே, சீதை மூர்ச்சையா கீழே விழுந்துட்டாள். நானா பரிகாசம் பண்ணேன்னா நீர்னா முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணினேன், நீர் இப்படி பேசக்கொண்டுதானே நான் இங்க திருப்பி விட்டேன். அப்புறம் போய் லட்சுமணன் அவளுடைய காது மூக்கு ரெண்டையும் எடுத்து விட்டார். தோடு இல்ல மூக்குத்தி இல்ல, இனிமே இருந்தா என்ன போனா என்ன, இந்த ரெண்டையும் செதுக்கி எரிஞ்சு விட்டார் லட்சுமணன். அலறி கிண்டு போய் கரண்டத்துல போய் கதறினாள். கரண் 14 வீராளை அனுப்பிச்சான். 14 வீராளையும் 14 பானத்தால் சுவாமி வகம் பண்ணினாள். பிறகு 14,000 ராட்சதாளோட கரண் சுவாமிகிட்ட யுத்தத்துக்கு வந்தான்.